ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். நீங்கள் எப்பவும் போல் காலையிலேருந்து சமையல் முடித்து டிஃபன் முடித்து எல்லாம் ஹர்ஷன் வந்து ஸ்கூலுக்கு போயாச்சு. அவன் வந்து சேமியா உப்புமானா ரொம்ப பிடிக்கும் ஹர்ஷனுக்கு. அதனால் வந்து அந்த சேமியா உப்புமா இன்னைக்கு கையில் கொடுத்தாங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. தோசை சாப்பிட்டு சேமியா உப்புமா கையில் எடுத்துகிட்டு போனோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து மார்னிங் ரொட்டீன், வாக்கிங் போகிறது, மிஷின் போடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் காட்டி ரொம்ப நாள் ஆச்சு. சார் இன்றைக்கி இது மார்னிங் ரொட்டீன் போடுறோமே, அதே அன்றைக்கி வீடியோவை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து அதை தான் வீடியோ பண்ணுறேன். வாங்க, அந்த கிருத்திகா என்ன சமைச்சிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிருத்திகா வந்து இது பண்ணியிருக்காங்க, சாம்பார், முருங்கைக்காய் போட்டு நல்லா கமகமன்னு சாம்பார், நல்லா சூப்பராக இருக்குது. நிறைய முருங்கைக்காய் போட்டு நல்லா பருப்பு நிறைய போட்டு கெட்டியாக வச்சுருக்கா. சாம்பார் நல்லா அரைச்சி விட்டு சாம்பார் வச்சுருக்கா. அடுத்து வந்து தயிர் பச்சடி வச்சுருக்கா. வாழைத்தண்டு கறி செஞ்சுருக்கா. அவ்வளோதான் இன்றைக்கி சமையல் நம்ம வீட்டில். போகிறதுக்கு அந்த பட்சணங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் செஞ்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நாங்கள் வந்து அதோட முடிச்சிட்டோம் இன்றைக்கி சமையலை. இந்த விசேஷங்கள்லாம் இருந்ததுனால உடம்பு ரொம்ப டல்லாக போச்சுங்க. அதனால் சரி ஒரு 2-3 நாளைக்கு வந்து வாக்கிங் போக முடியல என்னால். சரி இன்றைக்கி கொஞ்சம் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு ஒரு 9:30 போல் தான் வேலையெல்லாம் முடிச்சு சரி வாக்கிங் போவோன்ட்டு கிளம்பினா ஹர்ஷனையும் கூட வரேன் அப்படின்னா. அவளை இப்போ நடு தூக்க முடியலையன்றதுக்கோசரம் அவளோட அந்த 2 வீலர் வண்டியில், ஹர்ஷினியோட அந்த சைக்கிளில் அவளை உட்கார வச்சு மெதுவாக தள்ளின்னு போவோம் அப்படின்ட்டு அவளையும் வந்து உட்கார வச்சு தள்ளின்னு போயிட்டு இருந்தால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் தாங்க வெயில் இருக்குது. அது வெயிலும் பார்த்திங்கன்னா காலையில் கொஞ்சம் நேரத்துக்கு தான் வெயில் இருக்குது. திடீர்னு பார்த்தா வானம் அப்படியே நல்லா மூடிக்கும், இருட்டாக இருக்கும் அந்த கிளைமேட்டு. இங்கே சுற்றி 2 பக்கம் வந்து செடிகள்லாம், நிறைய மரங்கள் செடிகள்லாம் இருக்கிறதுனால நிறைய இடங்களில் வந்து கூலிங்காக இருக்கும். நம்ம நடக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்லா கூலிங்காகவே இருக்குங்க இடம் பூரா. சரி இதில் வாக்கிங் போயிட்டு வந்துடுவோம் நம்ம, அப்படி 2 நாள் ஆச்சு வாக்கிங் போய் அப்படின்னு சொல்லிட்டு போனேங்க. ஏன்னா இந்த தடவை திரும்ப பிளட் டெஸ்ட் எடுத்து டாக்டர் வெயிட் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெயிட் ஏறி இருந்ததுன்னா வாக்கிங் போகலையா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவார். சரி அதனால் நம்ம போயிட்டு வந்துடுவோம் அப்படின்றதுக்கோசரம் போனேன். அதுவும் இப்போ டாக்டர் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹெல்த்துக்கும் அது ரொம்ப நல்லது தானுங்களே அப்படின்ட்டு போவேன் நான். சரின்ட்டு போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா கோழி, மயில், அது இதுன்னு எல்லாத்தையும் பார்த்து வந்து அர்ச்சனை பேசிகிட்டே வந்தால் கூடவே ஏதோ. அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா இங்கே பெரிய பாதாம் மரங்க. இந்த பாதாம் மரத்தில் வந்து அவ்வளோ பாதாம் பிஞ்செல்லாம் நிறைய இருந்தது. போன வாரம் நாங்கள் வரும்போது பார்த்தா பெரிய பெரிய காயெல்லாம் இருந்ததுங்க. இந்த வாரம் பார்த்தா அந்த காயெல்லாம் பறிச்சுட்டாங்க போல இருக்குது. அதனால் வந்து பாதாம் பிஞ்சு திரும்ப வந்து நிறைய பிஞ்சுமாக இருக்குது, நிறையா இருக்குங்க. அந்த மாதிரி அப்படி தான் இருந்தது. சரி அப்படின்ட்டு வாக்கிங் போயிட்டுருந்தோம். எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் ஒரு இது அப்படின்னா கொஞ்சமாக செய்வோம், அப்படி ரெஸ்ட் எடுத்துக்கலாம். எங்கள் வீட்லேயும் எல்லாம் அப்படி தான் சொன்னாங்க. நிறைய எல்லாத்தையும் செஞ்சுட்டு பட்சங்கள் அத்தனை ஐட்டத்தையும் செஞ்சுட்டு உடம்புக்கு எடுத்துக்காத அப்படின்னாரு எங்கள் ஹஸ்பண்டு, பொண்ணு எல்லோரும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு வந்து மனசு கேட்க மாட்டேங்குது. ஒன்று செய்யும்போதே சரி இது இப்போதைக்கு செய்ய தான் செய்கிறோம், எல்லாத்தையும் சேர்த்து செஞ்சுருவோமே அப்படின்னு தோணும். ஒன்று வந்து பேரனுக்கு பிடிக்குமே வெள்ளை சைடை, உப்பு சைடை வந்து ஹஸ்பண்டுக்கு பிடிக்குமே, தட்டை வந்து பொண்ணுக்கு பிடிக்குமே அப்படின்ற அந்த மனசு தான் அங்கே எல்லாத்துக்கும் காரணம். எல்லா லேடிஸுமே அப்படி தான், நான் உண்டி கிடையாது, எல்லாருமே அப்படி தான் வேலையை இழுத்து விட்டுட்டு 2-3 நாளைக்கு லோல் அடிப்பீங்க. இப்படி தான் நானும் வந்து லோல் அடித்து கால் நீட்டு 2-3 நாளைக்கு படுத்துருந்தேன். அப்புறம் வந்து டாக்டர்கிட்ட போய் ஊசி, இன்ஜெக்ஷன், மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்டா அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருந்தது. சரி இன்றைக்கி வாக்கிங் நம்ம போயிடுவோம் அப்படின்றதுக்கோசரம் வாக்கிங் போயிட்டு வந்தோம். இது என்ன செடின்னே தெரியலைங்க, ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. குட்டியாக நல்லா அழகாக அவ்வளோ ஒரு நீட்டாக இருந்தது. அந்த பூ பார்க்குறது குட்டியாக அந்த மூக்குத்தி பூ அப்படின்றாங்க. அதை என்னன்றது சரியாக தெரியல எனக்கு. ரெட் கலரில் நிறைய இருந்தது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா பெலா மரங்க, பெலாக்காய் நிறைய இருந்தது. பெலாக்காய் பார்க்குறதுக்கு எங்கள் வீட்டு சைடு ஒரு தடவை வச்சு பார்த்தேன், வரவே இல்லை அந்த பெலாக்காய் மட்டும், பெலா மரம். அடுத்தது இன்னும் டேரி பூவும் ஆரஞ்சு கலரில் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு, ரொம்பவும் சூப்பராக இருந்ததுங்க. அந்த சைடெலாம், இந்த சைடு பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள்லாம் வச்சுருப்பாங்க. சரின்ட்டு மெதுவாக முடிச்சுட்டு வாக்கிங் முடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா வாஷிங் மிஷினுக்கு துணி நிற்குது. நேற்றுக்கு போடவே இல்லை துணி. சரி இன்றைக்கி போட்டுருவோம் அப்படின்றதுக்கோசரம் வாஷிங் மிஷின் போடுவோன்னே அர்ஷினி இடுப்பில் ஏறி உட்காந்துட்டா. நானும் வரேன் போடுறேன்னு. சரின்ட்டு அவளையும் வச்சுட்டு சரி போட்டால் கொஞ்சம் குனிஞ்சு நிமிர முடியல. அப்புறம் கிருத்திகா வந்து சத்தம் போட்டு பாட்டியை விடுன்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டா அவளை.
இதில் பார்த்திங்க அப்படின்னா துணி எல்லாத்தையும் மிஷினில் போட்டு பண்ணாச்சு. இதில் வந்து நடுவில் மட்டும் போட்டோம்னா மொத்தையாக அப்படியே நின்றுக்குதுங்க. ரவுண்டு வரும்போது ஒரு கிளிக்குன்னு ஒரு சவுண்டு வருது. இது வந்து துணி வந்து 4 சைடும் வந்து ஈவனாக போடணும் அப்படின்றாங்க. ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 துணி அந்த மாதிரி போடுவோம் மேக்ஸிமம். ரொம்ப பெரிய பெரிய துணியாக இருந்தால் 15 துணியோடு நிறுத்திக்கிறது. ரொம்ப அதிகமாக போட்டால் ஓடும், பட் ஆனால் அழுக்கு போக மாட்டேங்குது ரொம்ப அதிகமாக போட்டால். அதனால் ஒரு 14 துணி 15 துணி இதுக்கு வந்து அதான் கணக்கு. அது பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் வந்து ரென் லிக்விட் தான் யூஸ் பண்ணுறேன் நான். துணிகள்லாம் போட்டுட்டு ஆரம்பத்துலேருந்து ரென் லிக்விட் தாங்க அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். இதில் வந்து இது இப்போ இதிலே பார்த்திங்கன்னா என்னமோ மேஜிக்னு வந்திருக்கு, நிறைய வந்திருக்கு என்னமோ. ஆனால் ரின் சம்மந்தப்பட்டது தான் ஆரம்பத்துலேருந்து எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாகவே அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். பார்த்திங்கன்னா ஒரு 3 இது மூடி, அந்த மூடியால் அந்த இதோட மூடியை ஒன்று கொடுப்போம் அளவுக்கு, அந்த மூடியால் 3 மூடி ஊற்றிட்டுருக்கேங்க. ஊற்றி டைம் செட் பண்ணி வச்சுட்டு அதுவே 28 நிமிஷம் எடுத்துக்கிச்சு டைமு. எடுத்துக்கிட்டு செட் பண்ணி வச்சுட்டு மூடிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து எல்லாம் துவச்சி எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் எண்டாகும்போது சவுண்டு கொடுக்கும். எல்லார் வீட்லேயும் வாஷிங் மிஷின் உள்ளது தான், இருந்தாலும் எங்கள் வீட்டு வாஷிங் மிஷினோட ஆக்டிவாக தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். இப்போது பார்த்திங்கன்னா முடிஞ்ச உடனே 3 சவுண்டு கொடுக்கும். கொடுத்த உடனே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சி நம்ம அதை வந்து இது பண்ணலாம், உணர்த்திக்கலாம். இந்த சைடு தான் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் தான் பார்த்திங்கன்னா டைமிங்கு, என்ன மாதிரியான வாஷபிள் வேணும் உங்களுக்கு, அது எல்லாமே இந்த சைடு தான் இருக்கும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம். அது நம்ம எப்படி வேணுமோ அப்படி செட் பண்ணிக்கலாம். வாஷிங் மிஷின் வேலையை முடிச்சுட்டு திரும்ப போனோம்னா செடிக்கும் இதே கதி தான். ஆனால் 2 நாளாக செடிகளுக்கெல்லாம் வந்து பிசுன்னு வந்து மழை பெஞ்சிட்டே இருந்ததுங்க. இருந்தாலும் வந்து பார்த்துட்டே இருந்தேன். சுருங்கி போச்சா செடியெல்லாம் எப்படி இருக்குது, என்ன தழையெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. அதெல்லாம் இலையெல்லாம் கொஞ்சம் ஒரு நாள் தண்ணி இல்லைன்னா கூட சுருங்கிடுது. அதனால் பார்த்தா வெண்டைக்காய் வர ஒரு 7-8 வெண்டைக்காய் நல்லா வந்து காய்ச்சிருந்தது. வெண்டைக்காய் பார்த்தா சின்னதாக இருக்குது, சரி வளரட்டோன்னு விட்டா அதை உத்து பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் வந்து நல்லா பெருசாக முத்தி இருந்தது. சரி பறிச்சிடுவோம், அதுக்கு மேலே விட வேண்டாம் அப்படின்றதுக்கோசரம் வெண்டைக்காய் எல்லாத்தையுமே பறிச்சிட்டேன். ஒரு 7-8 வெண்டைக்காய். போன வாரமும் ஒரு 10-12 வெண்டைக்காய் பறித்தோம். இப்போ ஒரு 7-8 வெண்டைக்காய். இன்னும் நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. ரோஸ் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வந்திருக்குங்க. அந்த ரெட்டில் பார்த்திங்கன்னா 2 இது இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்குது வெண்டைக்காய். இது மாதிரி ஒரு 7-8 வெண்டைக்காய் பறித்து வச்சுருக்கேன். அந்த ரெட்டில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா மொட்டுங்க, 2 மொட்டு விட்ருக்கு ரெட் கலரில். நல்லா அது ரெட்டும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு குங்குமம் ரெட்டுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கலரு. எல்லோவில் ஒன்று விட்டுருக்கு. அடுத்தது இதில் பார்த்திங்கன்னா வெண்டைக்காயில் பார்த்திங்கன்னா அந்த பூ எல்லோ கலரில் ஒரு பூ பூக்குது. அதுக்கப்புறம் தான் அது பிஞ்சு வருது. இதில் வெத்தலை கொடியும் நல்லா மேலே ஏறிடுச்சு. நான் வெத்தலை கொடிக்கு தான் 2-3 தடவை வச்சு வரவே இல்லை எனக்கு. இந்த தடவை தான் ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆகிருக்கு. அதை மேலே ஏற்றுறதுக்கு தான் எப்படி ஏற்றுறது என்ன ஏதுன்னு இடம் பார்த்துட்ருக்கேன். ஒரு நூல் கயிறு மாதிரி கட்டி அது மேலே ஏற்றி விட்டுருமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். சரி இதெல்லாம் முடிஞ்சோடனே சரி தண்ணி ஊற்றிடுவோம், ரொம்ப கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அப்படின்றதுனால. இப்போ மண்ணில் வச்சுருந்தோம்னா நம்ம வந்து நிறைய தண்ணி டெய்லி ஊற்றிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க. இந்த க்ரோ பேக்கில் விடும்போது பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஈரம் அப்படியே இருக்கும். ஒன்று விட்டு ஒரு நாள் கூட விடலாம். அதுவும் இங்கே வந்து பனி ரொம்ப ஜாஸ்தியாக, இப்போவே இந்த கிளைமேட் ஒரு மாதிரி மூடியாக இருக்கிறதுனால 2 நாளைக்கு ஒரு தடவை கூட விடலாம் அப்படின்றாங்க எல்லோரும். அதனால் 3 நாளைக்கு மேலே ஆகிப்போச்சு. பார்த்தா அது ட்ரை ஆகிடுச்சுன்ட்டு இன்றைக்கி விடுவோம் அப்படின்ட்டு மரளி, செம்பருத்தி இது எல்லாத்துக்கும் வந்து அது தண்ணி விட்ட மாமரம். அடுத்து அந்தண்டு பக்கம் அர்ஷன் வச்சுருக்க சப்போட்டாவுக்கு இங்கேருந்து விட்டாலே அந்த குழிக்குள்ளே கரெக்டாக போய்டும் அந்த தண்ணி. அதனால் அதுக்கு இந்தண்டு பக்கம் பப்பாளி வச்சுருந்தேன். அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து தண்ணி விட்டு ஃபுல்லாக முடிச்சாச்சு. இன்றைக்கி தண்ணி விட்டு முடிச்சாச்சு. நாளைக்கு தான் வந்து வீட்டுக்கு வந்து செதுக்கிறதுக்கு ஆள் வர வந்து அது ஃபுல்லாக செதுக்கணும். பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோவை எல்லோரும் தொடர்ந்து பாருங்கள். எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.